பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். வணக்கம். வாழ்க வளத்துடன் உங்கள் சக்திஜை திருநீலகண்டம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெற்றோரை நேசிப்போம், நல்லதே நடக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் குட்டி கிடக்குங்க. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வாழ்வாதாரமும் நம்மளுடைய எல்லா விஷயமும் அமையன்றதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதை தேர்ந்தெடுக்கணுங்க. நல்ல விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது நிச்சயமாக உறுதியாக வாழ்க்கையில் கஷ்டப்படுவோங்க. கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வருவோம். மகிழ்ச்சி என்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்க இறைவன் நமக்கு துணை இருப்பார்னு உணர்ந்துட்டா சிறப்பாக இருக்குங்க. அப்போ தான் அந்த விஷயமும் புரிய வரும். தவறான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அது பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கலாங்க, கடைசி வரைக்கும் நமக்கு துன்பம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்றத நம்ம மனசார உணர்ந்து ஏற்றுக்கணுங்க. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இல்லைங்க. எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் பொருளாதாரமும் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு அமைச்சு தரும். அது நம்மளோட மட்டும் முடியாது, நம்மளுடைய சந்ததிகளும் காப்பாற்றணுன்றத மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்து அது பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நல்லது செய்கிறவங்க கொஞ்ச காலம் கஷ்டப்படுவாங்க, நிச்சயமாக பின்னாடிய மகிழ்ச்சி, ஆனந்தம், பெருமிதம் எல்லாமே கிடைக்கும். இந்த துன்பத்தை கையில் எடுத்துகிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்களாங்க, அவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், காயங்கள், வலிகள், வேதனைகள், இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். மொத்தத்தில் நிம்மதியே இருக்காதுங்க அவங்களுக்கு. அதாவது வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக மாறிடும். இதை அவங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். எதை நம்ம தேர்ந்தெடுத்தால் எப்படி இருப்பன்னு மனசால் உணர்ந்து அறிவால் சிந்தித்து அவங்க செயல்பட்டாங்கன்னா எல்லாமே நமக்கு சரியாக கிடைக்குங்க. இன்பத்தை மட்டும்தான் இறைவன் படைப்பில் இருக்குது. துன்பம் மனிதனாக பார்த்து உருவாக்கி வச்சதுன்றதை உணர்ந்துட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சியான விஷயத்தின் பின்னாடி போகும்போது எல்லாமே ஆனந்தமாக இருக்குங்க. மற்றவங்கள கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்ளணும் அப்படின்ற விஷயத்து பின்னாடி நம்ம போகும்போது நம்மளுடைய உள்ளார்ந்த அந்த மகிழ்ச்சி காணாத தொலைஞ்சி போயிடுறது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. ஒரு சில விஷயங்கள் தவறுகள் செய்யும்போது இன்பமாக இருக்கும், ஆனால் நிரந்தர துன்பத்தை மட்டும்தான் அது தரணும் நம்ம உணர்ந்துட்டா, உண்மையான விஷயத்தை உணர்ந்துட்டா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நன்மை சில காயங்களும் வலிகளும் தந்து சரியாக்கி மகிழ்ச்சியை கடைசியில் பரிசாக கொடுத்துரும். துன்பம் எல்லாத்தையும் நம்ம கையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்மளை நிராயுதபாணியாக நிற்க வச்சு துன்பத்தை மட்டும்தான் அது பரிசாக தரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. வாழ்க வளத்துடன் உங்கள் சக்திஜை திருநீலகண்டம் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலுக்கு பேர் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் நம்ம சேனலுக்கு பேர் ஆதரவு கொடுத்துட்ருங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தொகுத்து வழங்கணும் நிறைய முயற்சி எடுத்துகிட்டு வரோம். இதை பார்க்கக்கூடிய உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள், இசை, ஞானம், கல்வி, தனித்தனி திறமைகள், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், இது எல்லாமே நம்ம நாலேஜுக்கு, நம்ம அறிவுக்கு, நம்மளுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம சேனலில் இடம்பெற செய்யலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லது செய்யணும்னு முயற்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்கு பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சிறப்பான நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியுங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லை லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து காணொலிகளும் நீங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. நிறை குறை எது இருந்தாலும் நிச்சயமாக சொல்லுங்கள். நிச்சயமாக நம்ம திருத்தணும். ஏன்னா நம்ம வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் நல்ல விஷயங்களை நம்ம பதிவு செய்யணும்னு மனசில் நினச்சிட்டு வேலை செய்கிறோம். அதுக்கு உங்களுடைய மேலான பொன்னான அந்த கருத்துக்கள் நம்ம சேனலை தூக்கி நிமிர்த்தி கொடி பறக்க விடுறதுக்கு பேர் உதவியாக இருக்குன்னு மனப்பூர்வமாக நம்புகிறோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள்.
நல்லதே நடக்கும். மற்றும் அருணாச்சலா டிராவல்ஸ் கால் டிரைவர்ஸ் வச்சு நம்ம வேலை பண்ணிட்டு வரோம். ஆன்மீக டூர், பரிகார டூர், இது எல்லாமே பர்சனல் டூர். குடும்பத்தோடு நீங்கள் டூருக்கு போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தனிப்பட்ட உங்கள் குடும்ப நண்பர்களை மட்டும் அழைச்சிக்கிட்டு சிறப்பாக பாதுகாப்பாக நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். அதுவும் இப்போ இறைவன் அணுகிறதுனால அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய அன்பு வாடிக்கையாளர்களுடைய பேர் ஆதரவிலும் அந்த வேலையும் நல்லா போயிட்டுருக்கு. இதை பார்க்கக்கூடியங்க பரிகார கோவில் இன்னும் எந்தெந்த ஸ்தலத்தை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சொன்னாலோ இது கூட்டாக அப்படியே ஒரு குரூப் மாதிரி ஏற்பாடு பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அருணாச்சலா டிராவல்ஸுக்கும் அருணாச்சலா டிராவல்ஸ் கால் டிரைவர்ஸ். உங்கள்கிட்ட கார் இருக்குது, ஓட்டுநர்கள் ஓணுனாலும் நம்மளை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு சரியான ஓட்டுநர் பாதுகாப்பாக உங்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய ஓட்டுநரை நம்ம உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். என்ன மழகானால் எல்லாம் அழகாகுனாங்க. ரொம்ப உண்மையான நிதர்சனமான உண்மைங்க. நல்ல விஷயத்தை கையில் எடுப்போம். கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக நல்லா இருப்போங்க. சிவாய நமக்கு திருச்சிற்றமும். வாழ்க வளத்துடன். பெற்றோரை நேசிப்போம். மாதா பிதா குரு தெய்வம் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவால் தான் நமக்கு கிடைச்சதுன்றதை மறக்காத பெற்றோர்களை நேசிப்போம். வணக்கம். வாழ்க வளத்துடன். உங்கள் சக்தி திருநீலகண்டம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நம பார்வதிபதி அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்று. எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்று. கண்ணார் அமுத கடலே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. அருட்பெரும் ஜோதி அபயம். வணக்கம். ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. வணக்கம்.